ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. Welcome to this episode of PSLM Personal Finance, the PPF show. டைரக்டா நம்ம क्वेश्चंस குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி சார், 2024ல ஆரம்பிச்ச ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு பெருசா ரிட்டர்ன்ஸே ப்ராமிசிங்கா இல்லை. ஸோ 2025லும் பெருசா ரிட்டர்ன்ஸ் இல்லை. இப்பவும் இருக்கிற சிச்சுவேஷன்னால தேர் போர்ட்ஃபோலியோஸ் ஆர் நாட் டூயிங் கிரேட். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்லை. அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வரலாமா கூடாதா, லிக்விடிட்டி இருந்தால் பேங்க்லேயே இருக்கிறது பெட்டர். ஸோ அவங்களுக்கு ரிஸ்க் கேபிடைட் இருந்தாலுமே சரி, பிளஸ் லிக்விடிட்டி இருந்தாலுமே சரி, தே ஆர் மோர் சிட்டிங் இன் த பேக் சீட். ஸோ அவங்களுக்கு வாட் இஸ் யுவர் அட்வைஸ் டு தெம் டுடே? இப்போ ஜென்ரலாக நான் பார்க்கக்கூடிய விஷயம், இந்த போஸ்ட் கோவிட்ல வந்த இன்வெஸ்டர்ஸே மார்க்கெட் ஏறும்போது ரிட்டர்ன் நல்லா இருக்கு, போர்ட்ஃபோலியோ போன வாரத்துக்கு இந்த வாரம் ஏறி இருக்குன்னா ஒரு 50,000 போல ரெடியாக இருக்காங்க. அவங்களே பண்ணுறவங்களும் சரி, அட்வைசரோடு இருக்கிறவங்களும் சரி, இது பிஹேவியர் காமன். ஸோ தொடர்ந்து ஏற ஏற நிறைய பணம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா, 24 மிட் 24லேருந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு, செப்டம்பர்லேருந்து வச்சுக்கலாம். ஸோ 25ல திருப்பி ஏறிடும்னு நினச்சாங்க, ஏறிட்டு மறுபடியும் இறங்கிடுச்சு. ஸோ சடனாக பார்த்தா இந்த 2 இயர் ரிட்டர்ன் அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை. பெரிய லாஸ் இல்லைனா கூட ஸ்மால் ப்ராஃபிட் அந்த மாதிரி இருக்குது. இதை பார்த்தே இன்வெஸ்டர்ஸ்க்கு ஐயோ அந்த பழைய ஹை ரிட்டர்ன் வரலையே, அப்புறம் நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணமா கூடாதான்ற கேள்வி வருது. பட் இதில் என்ன முக்கியமானதுன்னா, இந்த இன்வெஸ்டர்ஸ் ஒரு -20-30% அப்படிங்கிறத அவங்கள முதலீட்டு வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. 4-5 சைக்கிள் பார்த்தா எல்லாருமே -30%ங்கிறத சர்வசாதாரணமாக பார்த்துருக்காங்க. இப்போ 2018லேருந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க 2020 மார்ச்சில் -30% நம்ம பார்த்தோம்ல. பட் அங்கேருந்து தானே இந்த ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு நமக்கு, அதையும் மீறி தானே ஹை ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே வரும்போது என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒன்றும் பண்ண மாட்டேன்னாக்கா உங்கள் போர்ட்ஃபோலியோவும் அதுக்கேற்ற மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஒன்று. ரெண்டாவது, லாங் மார்க்கெட் சைக்கிளில் 1-2 வருஷம் லாஸே இருக்கும், -20 -30 இருக்கும். 2-3 வருஷம் இது மாதிரி இருக்கும், நீங்கள் சொல்கிற மாதிரி நோ ரிட்டர்ன் பீரியட். அதுக்கப்புறம் 1, 2, 3 அப்படின்னு ஒரு வருஷமாக ஹை ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிருக்கும். 3rd இயரில் பீக் ரிட்டர்ன் வந்துடும். அங்கேருந்து மறுபடியும் இந்த சைக்கிள் ஆரம்பிச்சிடும். இதுதான் மார்க்கெட்டில் நான் ஒவ்வொரு சைக்கிள்லையும் பார்த்தது. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் ஏதோ பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜீனியஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம மார்க்கெட் எக்கேடு கேட்டாலும் நம்மளால் என்ன வேணால் பண்ண முடியும், காசு பண்ண முடியும், இப்படிலாம் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்காங்க. தப்பான நம்பிக்கை அது. இந்த மாதிரி இயர்ஸில் யூ ஹாவ் டு பி பேஷண்ட். ரிட்டர்ன் வரலன்னா உங்கள் பணத்தை யூ மஸ்ட் கண்டினியூ டு இன்வெஸ்ட் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா இந்த பீரியடில் தான் உங்களுக்கு இன்னும் ஸ்டாக்ஸ் மோர் அட்ராக்டிவாக ஆகிட்டே இருக்குது. ப்ராப்ளி இன்னும் 1 இயர் இன்னும் கூட அட்ராக்டிவாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி பீரியடை நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் நீங்கள் 24-25ல இன்வெஸ்ட் பண்ணலைன்னா கூட இப்போ தட் இஸ் 26, 27 அண்ட் 27, 28ல ஒரு இன்வெஸ்டர் அப்போ இன்வெஸ்ட் பண்ண தவறின பணத்தை இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். மெனி பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போ கூட ரொம்ப பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ஷேர் வாங்குறது, 2 ஷேர் வாங்குறது, இப்படி ஏதோ பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் நான் பார்க்குறேன், மந்த்லி இன்கம் 3 lakhs இருக்குது ஃபேமிலிக்கு, டெஃபினட்டாக 2 lakhs இன்வெஸ்ட் பண்ண முடியும். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கிட்ட போய் பார்த்தா 20,000 பண்ணியிருக்காங்க. பாக்கி பணம் எங்கன்னா அது பேங்க்ல இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ரேண்டம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் இந்த பீரியட் தட் இஸ் சைட்வேர்டு மார்க்கெட் நான் சொல்லுவேன், மேலேயும் போல கீழேயும் போல, ஆனால் பொறுமையை சோதிக்குது. இப்போ அந்த பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணக்கூடிய மார்க்கெட்டில் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும். இதான் நான் லைஃப்பில் கற்றுக்கிட்டது ஆஸ் அன் இன்வெஸ்டர். ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டர் கற்றுக்கிட்டது தான் நான் இன்னைக்கு ப்ரொஃபஷனலாகவும் நான் சொல்கிறேன். ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, இல்லை, இட்ஸ் நோ டிஃபரன்ஸ். என்ன ரீசன்னா, இன்னைக்கு இதை பண்ணால் தான் 2 இயர்ஸ் கழிச்சு சேர்த்து வச்சு அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். மார்க்கெட் கீழே போக போக இன்வெஸ்டர் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணணும் ஈக்விட்டியில்.
இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். ஓகே, நீங்க இதுல போடலன்னா நீங்க பணத்தை பேங்க் டெபாசிட்ல வைக்க போறீங்க. 5.75% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. கரெக்டா? அதுல டாக்ஸ் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன நிக்க போகுது? 4% நிக்க போகுது. இன்ஃப்ளேஷனே அதுக்கு மேல இருக்கு. ஸோ பை நாட் டூயிங் எனி இன்வெஸ்டிங் யூஆர் எனிவே கோயிங் டு லூஸ் வேல்யூ வித் யுவர் மணி. பணம் மதிப்பை வருஷம் இழக்க போகுது அடுத்த 1-2 வருஷத்துக்கு. அந்த மாதிரி தான் இன்ஃப்ளேஷன் இருக்க போகுது. அப்போ அட்லீஸ்ட் ஈக்விட்டியில் இந்த மாதிரி டஃப் பீரியட்ல இன்வெஸ்ட் பண்ணா நாளைக்கு மறுபடியும் பொருளாதாரம் வளரும் போது உங்களோட ஈக்விட்டி அசெட் வில் ரீகெயின் வேல்யூ பெட்டர். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறதை விட இது பெட்டர் வே ஆஃப் கெய்னிங் ரிட்டர்ன். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2012 ஆர்பிஐ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் நைட்டு 10:30 மணிக்கு ஆர்பிஐ ஓபன் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒரே நாள் 3% ஏத்துனாங்க. ஒரே நாள். ஏன்னா ருப்பி ரொம்ப வீக்கா இருந்தது. அது நடந்த உடனே அடுத்த நாள் என்னாச்சு, பாண்ட் மார்க்கெட்லாம் காலி, டெட் ஃபண்ட்ஸ் எல்லாம் காலி, அதே போல ஈக்விட்டியும் காலி. ரைட்? எல்லாமே கீழே வந்துருச்சு. எல்லாம் கீழே வந்த உடனே 2012 என்ன மாதிரி ஆட்கள் என்ன பண்ணோம்னா, ஈக்விட்டியில இன்னும் அக்ரெசிவா இன்வெஸ்ட் பண்ணும். அந்த 2012, 2013, 2014 நிறைய பேர் நினைக்கிறாங்க பொலிட்டிக்கலா கவர்மெண்ட் போய் இந்த இன்னொரு கவர்மெண்ட் வந்ததுனாலதான் மார்க்கெட் மேல போச்சு பணம் பண்ணானு. நோ, இட் இஸ் அ மேக்ரோ டெசிஷன். அந்த பாயிண்ட்ல பெஸ்ட் கம்பெனிஸ் சீப்பா கிடைக்கும் போது அதை வாங்கும் போது அங்கேருந்து 5 வருஷம் கழிச்சு நமக்கு வந்து பல மடங்கு அதிக ரிட்டர்ன் கிடைச்சது. அந்த பீரியட்ல கிடைச்ச ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 20x, 15x, 30x அந்த மாதிரி 7-8 ஸ்டாக் வாங்கி 7-8 ஸ்டாக் அந்த மாதிரி போச்சு. ஓகே, பட் அந்த பீரியட்ல நம்ம வந்து மேக்ரோ எக்கானமி சரியில்லை, மார்க்கெட்ல ப்ரீவியஸ் 2-3 இயர்ஸ் ரிட்டர்ன் கிடைக்கல, மைனஸ்ல இருக்கு போர்ட்ஃபோலியோ, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறி இருக்கு. ஸோ ஏறனால இன்ட்ரெஸ்ட்க்கு வட்டிக்கு பேங்க்கு கொடுத்தாலே போறோம்னு 9-10% சேஸ் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பணக்காரனா ஆயிருக்கவே முடியாது. அன்னைக்கு ஈக்விட்டியை போய் சேஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு என்னால இந்த இடத்துல உட்கார முடியுது. யாரெல்லாம் இந்த போன டெக்கேட்ல 2010 to 2020 பணம் பண்ணாங்களோ, இந்த 2012 என்ன பண்ணாங்கன்றதை நீ க்ளோஸா வாட்ச் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு பீரியட் தான் நம்ம இப்போ உள்ள போயிட்டு இருக்கோம். எக்ஸாக்டா அதே மாதிரி ஒரு பீரியட் தான். ஓகே, ஸோ மேக்ரோ சேலஞ்சிங், இன்ஃப்ளேஷன் கமிங் பேக், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையாது, கூட வாய்ப்பு இருக்கலாம். அதனால ஏர்னிங்ஸ், கமாடிட்டி பிரைஸ் ஏறதுனால ஏர்னிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர்ல வரப்போகுது. பேங்கிங் சிஸ்டம் கிளீன் அப் ஆயிடுச்சு, பட் அட் த சேம் டைம் growth நோக்கி பேங்க்ஸ் போக மாட்டேங்குது. ப்ராஃபிட் growth எல்லாம் கொஞ்சம் மியூட்டடா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்ல அசெட்ஸ் சீப்பன் ஆகுது, அசெட் பிரைசஸ் கீழே வருது. அப்போ அந்த அசெட் பிரைஸ் கீழே வரும்போது பிஸ்னஸ், தட் இஸ் பிஸ்னஸினுடைய வேல்யூ, அசெட் பிரைஸ் சொல்றது ஈக்விட்டி அசெட், ஈக்விட்டி வேல்யூவேஷன் கீழே வரும்போது நீங்க டெஃபினட்டா ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது 1 வருஷமா 2 வருஷமான்றதெல்லாம் இட்ஸ் நாட் த இஷ்யூ. ஏற்கனவே 2 இயர்ஸ் போயிடுச்சா, இன்னும் 2 இயர்ஸே போட்டோம், ஏன் 3 இயரே போட்டோம், நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 1, 2, 3 அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா உங்களுக்கு சேர்த்து வச்சு ரிட்டர்ன் கொடுத்துரும். இதான் மார்க்கெட் நமக்கு ஹிஸ்டாரிக்கா கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன்னைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணணும் தான் நான் சொல்றேன். எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணாம நான் இப்போ பண்ண மாட்டேன், நான் ஏர்னாட்டு வரேன், எனக்கு போர்ட்ஃபோலியோவில் ரிட்டர்ன் பண்ண ஆகட்டும், நான் திருப்பி போர்ட்ஃபோலியோவில் பணம் போடுறேன் ரெகுலரா. இது வந்து இட்ஸ் லைக் கோயிங் டு ஜிம். யூ ஹாவ் டு கீப் இன்வெஸ்டிங் ரெகுலர்லி. அந்த ஹேபிட், அந்த டிசிப்ளினை நீங்க மெயின்டைன் பண்ணணும். இதை டஃப் டைம்ல இதை பண்ணீங்கன்னா குட் டைம்ல உங்களுக்கு சேர்த்து வச்சு மார்க்கெட் ரிவார்ட் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்றவங்கலாம் கம்ப்ளைண்ட் பண்றதை நிறுத்திட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். அதான் என்னோட ஒப்பீனியன். இப்போ இவங்களே பண்ணாங்களா, அட்வைசர் வச்சு பண்ணாங்களா, யாரையோ காப்பி அடிச்சு பண்ணாங்களா, யூடியூப்ல சொல்றதை கேட்டு பண்ணாங்களா, அதெல்லாம் இட்ஸ் ஆல் நாட் ரெலவெண்ட். இப்போ என்ன பண்ணணும்னா இதை தான் பண்ணணும். அதெல்லாம் ஓரம் கட்டிடுங்க. இன்னைக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. இன்னைக்கு கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணணும், ரிட்டர்னை பத்தி கவலைப்படக்கூடாது. அதே போல ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல தப்பு இருந்தாக்கா அந்த பணத்தையும் வெளியே எடுத்து இன்னைக்கு எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்து பெஸ்ட் பிளேஸ்ல அந்த பணத்தை போடணும். ஸோ ஃபாலோ கொஸ்டின் டு தட். ஒன்று வந்து இப்போ வெளி போர்ட்ஃபோலியோஸ் ரிவ்யூ பண்றோம், அதை கிளீன் அப் பண்றோம், அதுலேருந்து சர்டன் கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் பண்றோம். another thing is taxation that comes as a question. கோர்ஸ் கரெக்ஷன் சொல்றோம், அவங்க பண்றாங்களா இல்லையாங்கிறது வந்து questionable. ஆமா. ஸோ இப்போ வந்து அதை வித்தா எனக்கு அவ்வளோ டாக்ஸ் ஆகும், அதுலேருந்து இங்க கொண்டு வரதுல அவங்க இமீடியட்டா மெரிட் பாக்குறது இல்லை. ஐ திங்க் they'll see the merit. நீங்க சொன்ன மாதிரி if they do the investment actions now and 5 years later how அவங்க பண்ணதுக்கும் probably the tax that they'll pay on that will be marginal. பட் இப்போ இருக்கிற ஆங்கரிங் வந்து ஃபுல்லா இப்போ நான் அங்கேருந்து வித்தா even though their portfolios might not be at all time high, அவங்களுக்கு வந்து டாக்ஸேஷன் வருது, டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன்.
நிறைய பேருக்கு டாக்ஸே கட்டக்கூடாது. சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா, டாக்ஸே பே பண்ணக்கூடாது. நோ ப்ராப்ளம். நீங்கள் ஆக வேண்டிய அளவு பணக்காரன் ஆக மாட்டீங்க, நான் எழுதி கொடுக்குறேன். இப்போ டாக்ஸ் நம்ம ஏன் கட்டுறோம்னாக்கா, ஏற்கனவே ஒரு அசெட் நம்ம வச்சுருந்தோம், அதில் லாபத்தை எடுத்துட்டு அதில் ஒரு 12%, 12.5 ஆர் 14.9 டிபெண்டிங் ஆன் சர்சார்ஜ் உண்டா இல்லையான்னு, சம்வேர் பிட்வீன் தட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கட்டுறோம். கட்டினோடனே அந்த பணம் ஃப்ரீ நம்ம கையில், பேலன்ஸ். அதை வச்சு நம்ம எங்கே வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் பிளேஸில் போய் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அந்த பணத்தை வச்சுட்டு. இல்லை எனக்கு இந்த 12.5 ஆர் 14.9 கட்டவே கூடாதுன்னு அடம் பிடிக்கிறவங்க ஏற்கனவே இருந்த இடத்துலையே கண்டினியூ பண்ணுவாங்க. தே ட்ராவல் இன் த சேம் பிளேஸ். பட் ஹிஸ்ட்ரி என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, சில வருஷங்கள் கழிச்சு தட் வில் நாட் பி த பெஸ்ட் பிளேஸ். சம்டைம்ஸ் இட் கேன் ஈவன் பிகம் த ஒர்ஸ்ட் பிளேஸ். நல்ல உதாரணம் சொல்கிறேன். ஸோ இப்போ ஐடி ஸ்டாக்ஸ், ஐடி ஓரியன்ட் டெக் ஃபண்ட்ஸ் வாங்கினவங்க விருங்கன்னு சொன்னால் எனக்கு டேக்ஸ் வர வேணாம், நான் விற்க மாட்டேன், இப்படி சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்கேருந்து 30% இறங்கிடுச்சு. பீக்கில் நீங்கள் விற்றுருந்தீங்கன்னா டேக்ஸ் வரும் 12% 14.9%. அந்த பணத்தை எடுத்து நீங்கள் வேற ஏதோ ஒரு இடத்துல சேஃப்டி பண்ணியிருக்கலாம். கம்ப்ளீட்லி மிஸ்ட். இப்போ இன்னைக்கு இது திரும்பி எப்போ ஏறி வந்து எப்போ நீங்கள் பணத்தை பார்த்து உங்கள் காம்பவுண்டிங் வேற அஃபெக்ட் ஆயிடுச்சு. இது ஏன் நடந்ததுன்னா டாக்ஸ் அவாய்டன்ஸ், அதுதான் காரணம். நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு கூட டாக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு வருஷ கணக்காக வச்சிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். பிடிவாதமாக சொல்லுவாங்க, நோ எனக்கு டாக்ஸே கட்டக்கூடாது. டாக்ஸை நீங்கள் கட்டலைன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வராது, தேவையான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வராது. இதெல்லாம் வரலன்னா உங்களால் ஹை ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்க கூட முடியாது, அண்ட் ரிட்டர்னை இம்ப்ரூவ் பண்ண முடியாது. இதெல்லாம் பண்ணோன்னா உங்களுக்கு விற்க வேண்டிய நேரத்தில் விற்க வேண்டிய முதலீடுகளை விற்றுட்டு பாக்கி உள்ள பணத்தை இன்னும் பெட்டராக க்ரோ பண்ணணுன்ற அந்த மைண்ட் செட் வரணும். டாக்ஸ் கட்டக்கூடாது, எக்காரணம் கொண்டு டாக்ஸ் கட்டக்கூடாதுங்கிற அந்த மைண்ட் செட் வெளியே போகணும். நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து சில நல்ல ஸ்டாக்ஸ் வாங்கணும், நல்ல ஃபண்ட்ஸ் வாங்கணும், இதெல்லாம் சஜஷன்ஸ் கேட்கறது உண்டு. பட் இது வாங்கினதோட சில பேர் இந்த ஜேர்னி முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. வாட் கோஸ் பியாண்ட் இதை வாங்கி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜேர்னியில் என்ன இருக்குது? நிறைய பேர் வாங்கின ஸ்டாக் அங்கேருந்து 2 மடங்கு 4 மடங்கு போன போது விற்கலை. ஏன் விற்கலைனாக்கா, வாங்கினோடனே வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. இது சரியில்லை. ஏன்னா ஒரு பாயிண்ட் எல்லா ஸ்டாக்கினுடைய லைஃப் சைக்கிள்லையும் வரும். வென் ஓவர் வேல்யூவேஷன் அந்த கம்பெனியினுடைய ஹிஸ்டாரிக் வேல்யூவேஷனோட ரொம்ப அதிகமாக இருக்கும் வேல்யூவேஷன், அண்ட் ஃபியூச்சர் அவ்வளோ பிரைட்டாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு டைம் வரும்போது யூ ஹாவ் டு டேக் த மணி. இல்லை நான் வந்து விற்கவே மாட்டேன், அதை நான் அட்டெண்டே பண்ண மாட்டேன் அப்படின்னாக்கா தட்ஸ் ராங். நிறைய பேர் தே இக்னோர் த போர்ட்ஃபோலியோ. அதுதான் உண்மையிலேயே சொல்லணும்னா, எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்காங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகாது இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில். ஏன்னா ஷேர்ஸ் வந்து ரொம்ப வாலடைல். இப்போ ஐடி ஸ்டாக்ஸே பாருங்க எப்படியா இருக்கு, பேங்கிங்கை பாருங்க. ஃபண்ட்ஸ் பற்றி என்ன சொல்வீங்க? அதே தானே இதுக்கும் பொருந்தும், சேம் பிரின்சிபல்னோ. இப்போ பயங்கர ரிட்டர்ன் கொடுத்த மிட் கேப் ஃபண்டையும் ஸ்மால் கேப் ஃபண்டையும் விற்கல, பீக்லேருந்து எவ்வளோ இறங்கி இருக்கு இன்னைக்கு. பீக்ல வித்துட்டு மேபி அன்னைக்கு கோல்டோ சில்வரோ வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும், ரிவர்ஸ் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு இதை வித்துட்டு லார்ஜ் கேப்புக்கு போயிடலாம். ஸோ இந்த டிரான்சிஷன்ஸ் எல்லாம் நீங்க பண்ணலனாக்கா அசெட்ஸ்க்குள்ள அசெட் அலோகேஷனை கண்டினியூஸாக நீங்கள் வந்து மாற்றிட்டே இருக்கணும். மார்க்கெட் மாற கண்டினியூஸ்னா எவ்ரி டே இல்லை, எவ்ரி மந்த் இல்லை, எவ்ரி இயர் நீங்கள் மாற்றணும் தேவையிருந்தாக்கா. அதை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவுக்கு தேவையான ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். கான்டெம்பரரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும். உங்கள் போர்ட்ஃபோலியோ இப்போ நடக்கிற விஷயங்களுக்கும் அடுத்து வரப்போகிற விஷயங்களுக்கும் அலைன்டாக இருக்கும். வேறாஸ் நீங்கள் 2014 வாங்கின ஃபண்ட்ஸை இன்னும் வச்சுருந்தீங்கன்னா அந்த அலைன்மெண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. அதுவும் நிறைய பேர் தீமேட்டிக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தீமேட்டிக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட்டை புக் பண்ணியே ஆகணும். இஃப் யூ டோன்ட் புக் அந்த ப்ராஃபிட் இல்லாமல் போயிடும். இதை நிறைய பேர் இன்னும் புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தே நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி வெரி கிளியர்லி. நீங்கள் இதை செல் பண்ணுறதை பற்றி சொல்கிறீங்க. ஹவு டஸ் பையிங் ஒர்க் இந்த மார்க்கெட்லையா? ஆஃப்டர் ஒன் ஹஸ் மேட் an investment into a stock or a fund, பையிங் எந்த மாதிரி இருக்கணும்? தொடர்ந்து பணம் மாதம் சேமிக்கிறாங்க, பணம் வருதுனாக்கா அதை இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. அப்போ ஏற்கனவே பண்ண ஃபண்டில் பண்ணுறதா இல்லை வேற ஒரு ஃபண்டில் பண்ணுறதாங்கிற கொஸ்டினை நீங்கள் வந்து யோசிக்கணும். ஸ்டாக்லேயும் அதே தான். ஹேபிச்சுவலாக அதே ஸ்டாக் வாங்கக்கூடாது, ஹேபிச்சுவலாக அதே ஃபண்டை வாங்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் கான்டெக்ட்ல எதை வாங்கலாம்? இப்போ நம்ம திடீர்னு போய் ஒரு ETF வாங்குவோம், திடீர்னு போய் ஒரு குளோபல் ஃபண்ட் வாங்குவோம்.
அது ஏன்னாக்கா அந்த நேரத்தில் அதை பண்ணி ஆகணும், நமக்கு கன்விக்ஷன் அதிகமாகறதுனால அந்த இடத்துல போய் அதை பண்ணுறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். அதான் என் பாயிண்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். தானே முதலீடு செய்யக்கூடிய நபர்கள் கூட எங்கேயாவது கன்விக்ஷனை வளர்த்துக்கணும். அப்போதான் வந்து ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் போர்ட்ஃபோலியோல. ஸோ நீங்கள் அசெட் அலோகேஷன் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஃபாலோ ஆன் டு தட், இந்த மார்க்கெட்டில் ஒரு பேலன்ஸ்டான போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கக்கூடிய ஒரு அசெட் அலோகேஷன் மிக்ஸில் இந்த மார்க்கெட்டில் இஸ் இட் டைம் டு கோ அ லிட்டில் ஹெவி ஆன் ஈக்விட்டி? I think so. But not in one go. You have to keep on doing it slowly. So has equity become attractive or have other assets become unattractive? Both. Some parts of equity have become very attractive. Only some parts, not the whole market. Most parts of other assets have become unattractive. Okay. So அதனால அங்கேருந்து பணத்தை எடுக்கணும் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஈக்விட்டியில பாக்கெட்ஸ் ஆஃப் அண்டர் வேல்யூஷன் தான், எல்லாம் அண்டர் வேல்யூட் இல்லை. இப்போ சில குவார்ட்டர்ஸ் முன்னாடி எஃப்எம்சிஜியை பற்றி எல்லாருமே தப்பாக பேசினாங்க, கரெக்டா? இன்னைக்கு நெஸ்லே ரிசல்ட் வந்திருக்கு, டபுள் டிஜிட் growth. I'm giving one example. அப்போ இதுக்கு முன்னாடி டாபர், மேரிகோ இவங்கெல்லாம் அந்த அப்டேட் கொடுத்தாங்க குவார்ட்டர்லி, எல்லாமே பாசிட்டிவ். ஸோ ஸ்லோலி அந்த ஏரியாஸ் எல்லாம் நிறைய ஷேர் விழுந்தனால இன்ட்ரெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக மாறி போயிடுது சடனாக. எஃப்எம்சிஜி ஐம் ஜஸ்ட் சேயிங் as a கான்செப்ட். நான் சில கம்பெனி சொன்னேன், அது சப்போஸ் நீங்கள் தீமேட்டிக் ஃபண்டில் இருந்தீங்கன்னா சடன்லி அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் பெட்டர் ஆகுமோ அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போவும் ஸ்மால் கேப் வந்து என்னை பொறுத்த மட்டும் அட்ராக்டிவ் வேல்யூட் இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா பணம் போடணும்னா எங்கே உங்களுக்கு வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கோ அல்லது எங்கே வளர்ச்சி இன்னும் பெட்டராக இருக்குமோ அந்த இடத்துல போடணும். இப்போ நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து எக்விட்டி இன்வெஸ்டிங் வர்றதுக்கே வந்து மெயின் ரீசன் எஃப்டியை விட அதிக ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்னு தான். அது மாதிரி ஒரு அசட் கிளாஸ் அணுகும்போது அவங்க வந்து என்ன டைம் ஹொரைசனை வச்சுக்கணும், என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது. இப்போ நிறைய பேர் அவங்களே அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு அவங்களே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, ப்ளஸ் ஒரு அட்வைசரோட ஒர்க் பண்ணால் அந்த அட்வைசர் வந்து அவங்கள எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? அட்வைசர் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். தனக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவானோ அதே மாதிரி கிளைண்ட்டுக்கு பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கிளைண்ட்டுக்கு வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து சில குறிப்பிட்ட ஃபண்ட்ஸோ ஸ்டாக்ஸோ வச்சுருக்கீங்க, ஆனால் கிளைண்ட்டுக்கு நீங்கள் விற்கிற ஃபண்டு ஸ்டாக் வந்து அது ஃபண்ட் இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி த சேம் திங். சில இடத்துல போட்டிருப்பான் தெரியுமா, ஹோட்டலில் இந்த ஹோட்டலுடைய முதலாளி இங்கே தான் சாப்பிட்றாருன்னு. அந்த மாதிரி அட்வைசர்ஸ் எங்கே கிளைண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறீங்களோ அந்த இடத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அது வந்து கஸ்டமர்ஸ்க்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இப்போ நான் இதை நியர்லி ஒரு 15 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். நானும் கிளைண்ட்ஸோடய சேர்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கன்விக்ஷன் இருக்குது, அது நல்லா வரும்ன்ற ஒரு ஆப்டிமிசம் இருக்குது. நாங்கள் 3 பேருமே இல்லை, பட் அந்த அதான் அந்த கல்ச்சர் இருக்குல்ல, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்லி தென் த இன்வெஸ்டர் வில் ஆல்சோ பி கான்ஃபிடென்ட். ஓகே, அட் த சேம் டைம் வின்னிங் சம்டைம்ஸ் ஈஸியாக இருக்காதுங்கிறதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அது என்னமோ அந்த அக்செப்டன்ஸ் நிறைய பேருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். தே எய்தர் திங்க் தே வெரி ஸ்மார்ட் ஆர் தே திங்க் தோஸ் ஆர் அட்வைசர்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் ஃபூல்ஸ். தன்னை வந்து ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்க முடியும், அடுத்தவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியும். என்னை பொறுத்த மட்டும் இது ரெண்டுமே ஒரு இன்வெஸ்டர் செய்யக்கூடாது. நான் இதை என்னைக்கும் செய்ய மாட்டேன். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா எப்போ யாருக்கு லக்கு வரும், எவன் நல்லா பண்ணுவான்னு நம்ம சொல்லவே முடியாது. எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் மார்க்கெட் உங்களை வந்து சில நேரங்களில் சோதிச்சு உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காம பண்ணிடும். அதுக்கப்புறம் லக்கு வரும்போது தான் திரும்பி நீங்கள் மேலே போவீங்க. அப்போ அது வரைக்கும் பேஷண்ட்டாக இருக்கும். சில மார்க்கெட் சைக்கிள் நான் பார்த்துருக்கேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அமோக லக்கு, அவங்க தொட்டதெல்லாம் மைடாஸ் டச் அண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒன்றை விற்று ஒன்றை வாங்குறது. அதுக்கப்புறம் ஒரு சைக்கிளில் எனக்கு அந்த லக்கு வந்தது. அதாவது ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆஸ் எ இன்வெஸ்டர். அதுக்கப்புறம் லக்கு உங்களுக்கு வரணும். லக்கு வரும்போது நீங்கள் வந்து இல்லை எனக்கு இது வேண்டாம்னு சொல்லி அவசரமாக வித்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கலேன், நீங்கள் காலி ஆகிடுவீங்க. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் ஹவ் யூ இன்வெஸ்ட் அண்ட் யூ மஸ்ட் பி இன்வெஸ்டட். You must stay invested for long years and you must not fail to invest when the markets are completely in your favor. Valuation cheap-ஆ இருக்கிற டைமில் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு 30 years ப்ளஸ் இருக்கீங்க. இந்த லாஸ்ட் 2 years is it too different from
உங்களோட 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்? ஒரு வகையிலையும் டிஃப்ரெண்ட் கிடையாது. எல்லா புல் மார்க்கெட்லயும் மக்கள் வந்து எங்க பணத்தை போடக்கூடாதோ அங்க போய் அதிகம் பணத்தை போடுவாங்க. அதுக்கப்புறம் 1-2 வருஷம் லாஸ் ஆகாம இருக்கு இல்ல சின்ன லாஸ் இருக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பொறுமை எழுந்து விற்க ஆரம்பிப்பாங்க. மக்கள் விற்கும் போது லாஸ் அதிகமாகும். இப்ப இன்னும் நிறைய பேர் வந்து விற்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடமே எங்க இவங்க அதிகமா விற்கிறாங்களோ அதுவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தீம் ஆயிடும், அட்ராக்டிவான ஒரு தீம் ஆயிடும். அப்புறம் வேற யாரோ ஒருத்தர் வந்து புதுசா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் பணம் பார்ப்பாங்க. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும் ஒரு இன்வெஸ்டர். ஸோ அந்த ரியாக்டிவ் அப்ரோச் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல உதவாது. பொறுமையா இருக்கணும், ரொம்ப பொறுமையா இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா 2024 செப்டம்பர்ல இருந்து மார்க்கெட் கரெக்ட் ஆக ஆரம்பிச்சது. டாரிஃப் வந்து மார்ச் ஏப்ரல் டைம்ல லாஸ்ட் இயர் 2025ல வந்துச்சு. அகைன் லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா சிமிலர் லெவல்ஸ் நிஃப்டி 22,300-400க்கு வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து 24 மார்ச் ஏப்ரல்ல மார்க்கெட் இறங்கிடுச்சு இன்வெஸ்ட் பண்ணணும்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அதுதான் பாட்டம் நினைக்கிறேன் 24 செப்டம்பருக்கு அப்புறம். ஸோ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க, திருப்பி மார்க்கெட் ஏறிச்சு. அகைன் இப்போ பாத்தீங்கன்னா திருப்பி லாஸ்ட் மந்த் விழுந்திருக்கு. அப்போ நிறைய பேர் பண்ணாங்க, கரெக்ட். இப்ப ஏறி இருக்கு, மறுபடியும் விழலாம். ஆனா ஒரு விஷயம் சொல்றாஜி, அந்த மாதிரி விழுற டைம்ல நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க, அது ஒரு கல்ச்சர் ஆக்கிடுறாங்க. அவங்க பிஹேவியர்ல அது ஒரு பிராக்டிஸ் ஆயிடுது. அது வந்து அவங்களுடைய ஒரு பார்ட் ஆயிடுது அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்றது. இதை நீங்க தொடர்ந்து பல வருஷம் பண்ணீங்கன்னா நீங்க எப்படி ஜெயிக்காம இருப்பீங்க? பட் இதுல சில வகையான இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னும் நல்லா இறங்கட்டும் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இறங்க வாங்கி தான் நான் வந்து எல்லா பொசிஷனையுமே பில்ட் பண்ணியிருக்கேன் என் லைஃப்ல. இன்னும் இறங்கணும்னு சொன்னவங்க எல்லாருமே அதி புத்திசாலிகளாக, அதி மேதாவிகளாக வாங்காம வாய்ப்பை நழுவிட்டு தான் நான் பார்த்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இட்ஸ் ஓகே டு பை at a slightly higher rate and see the investment fall further. At the lower rate also you can buy a little more. ஓவராலாக உங்கள் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பை நீங்கள் குறைச்சிடலாம் மார்க்கெட் விழ. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட் இருந்தது மார்ச்சில். மேபி மறுபடியும் வரலாம், தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி இப்போ எக்விட்டி மார்க்கெட் ஃபுல்லாவே சீப்பா கிடையாது, ஒரு செக்மெண்ட் மட்டும் பாக்கெட்ஸ் தான் இருக்கு. அப்போ நீங்க இன்னும் சரிவை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லி சரியுமாண்ணே, அதாவது நான் என்ன சொல்றேன், யூ மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட்னு சொல்றேன். நான் நீங்க எதிர்பார்க்குறீங்களாண்ணா? ஆமா நான் எதிர்பார்க்கறேன்னு சொன்னா கூட அதுக்கு என்ன பேசிஸ் சொல்ல? நீ ஃப்ரைடே ஈவினிங் வார் முடிஞ்சு போச்சுன்னு வீட்டுக்கு போற, மண்டே மார்னிங் வார் முடியலன்னு உனக்கு தெரியுது, சாட்டர்டே சண்டே இதுக்கு ஒரு கொண்டாட்டம் வேற பண்ணி பார்ட்டி வேற கொடுத்துட்டு வச்சுக்கோயே, அந்த பணம் தான் வேஸ்ட்டு. மண்டே மார்னிங் வந்தவொடனே மறுபடியும் தெளிய வச்சு மறுபடியும் அடிக்கிறாங்க. இப்போ நீ எவ்வளோ அடித்தாலும் தாங்கணும், அதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டு. அப்படிதான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் யூ ஹாவ் டு சர்வைவ் ஃபர்ஸ்ட். அப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுதான் சர்வைவல். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறது, வெளியே போகிறதெல்லாம் இட் வில் நாட் ஹெல்ப். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஸ்மால் டிரான்சேக்ஷன்ல பண்ணுறது பண்ணிகிட்டே இருக்கணும் கண்டினியூஸாக. அதுதான் நான் சொல்கிறேன். எல்லா காசையும் வீட்டை விற்றுட்டு மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இப்போன்னு சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு அதிலலாம் ஐ டோன்ட் அக்ரி. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க, அவ்வளோதான். கீப் ஆன் டூயிங் இன்க்ரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், யூ வில் சக்சீட் பிக். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட் தான் இது. இப்போ 2024 வரைக்கும் சில செலக்டட் தீம்ஸ் ஐடியாஸ் பெர்ஃபார்ம் ஆகிட்டேன், லைக் மைக்ரோ கேப், ஸ்மால் கேப் எல்லாமே. அங்கே இருந்து மார்க்கெட் ஹவ் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆர் எனிதிங். இப்போ வந்து லாஸ்ட் 1.5-2 இயர்ஸ் எக்விட்டி ஸ்டாக்ஸில் போட்டிருந்தவங்க நிறைய பேர் சரியாக பார்த்துருக்காங்க. ப்ளஸ் அவங்க போர்ட்ஃபோலியோ அவங்க எப்படி ரீபொசிஷன் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எஃப்எம்சிஜி நவ் இட்ஸ் லுக்கிங் அட்ராக்டிவ், பேங்க்ஸ் நல்லா கரெக்டாக இருக்கு, லாட் ஆஃப் திங்ஸ் கம். ஸோ இப்போ வந்து இது வந்து டிரான்சிஷன் ஃபேஸ் மாதிரி பார்க்கணுமா, இல்லை எப்படி அதை எல்லாரும் அணுகணும்? இல்லை, சில ஃபேஸஸ் எக்கானமியில் க்ரோத் ஸ்லோ டவுன் ஆகும், காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ க்ரோத்தும் அதிக வேகம் பிடிக்க முடியாது. காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால மார்ஜினும் குறையும். அப்போ என்ன ஆகும்னா வேல்யூவேஷன் குறைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நீங்கள் 50p இருக்கிற ஸ்டாக் 36க்கு வரலாம். ஒன்றும் பெருசாக இல்லை க்ரோத் அப்படின்ட்டு டக்குன்னு. இபிஎஸ் க்ரோத் ரொம்ப அதிகம் இல்லை, அதனால இந்த ஷேரை நம்ம இப்போ வாங்க வேணான்னு முதல்ல ஒரு செட்டு போயிடும். இப்போ வித்துட்டு அப்புறம் வாங்கிக்கலான்னு விற்க இன்னொரு செட்டு வந்துடும். இப்போ என்ன அவசரம், அப்புறம் பார்த்து வாங்கலான்னு 3வது செட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா அசெட்ஸ் வந்து நமக்கு வந்து சீப்பன் ஆகிடும். சில அசெட்ஸ் வந்து இல்லை இந்த மார்க்கெட்டில் இந்த கம்பெனிஸ் நல்லா பண்ணுறாங்க, மற்றவங்களாம் நல்லா பண்ணாத போது இவன் நல்லா பண்ணுறான்னா அந்த பக்கம் நிறைய பேர் ஓடுவாங்க. அப்போ அந்த ஸ்டாக்ஸோட வேல்யூவேஷன் கூடிடும். ஸோ யூல் சி போத் ஹேப்பன். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்றதை பொறுத்து இருக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட் பர்ஃபார்மன்ஸ். எங்கே இருக்கணும் நீங்கள், யூ மஸ்ட் பி இன் த ஜோன் வேர்
மார்க்கெட்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீசஸ். ஈக்விட்டிலேயே எங்க மார்க்கெட் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமோ அந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும், தொடர்ந்து பண்ணணும். அதுதான் ஒரு இன்வெஸ்டருடைய டியூட்டி. இப்போ நான் அட்வைசரா இருக்கும்போது இன்வெஸ்டருக்கு அதை எப்படியாவது பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன், பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் வாட் கீப்ஸ் த இன்வெஸ்டர் ஃபோக்கஸ்ட் ஆன் வாட் ஹி நீட்ஸ் டு டு. பட் இந்த டிரான்சிஷன் ஃபேஸ்ல சில அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்ல, கொஞ்சம் இருக்கும்பா, அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. அது எப்படி அணுகணும்னு கேட்கறேன். லைக் ஒரு ஃபண்ட்லயும் சரி, இப்போ நிறைய பேர் Stockல. ஸ்டாக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்றாங்க, அவங்க ஓன் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றாங்க, இல்ல த்ரூ பிஎம்எஸ் அட்வைசர். அதான். ஸோ ஐ மீன் as a follow up to that is also that இப்போ சில பேர் தானா பண்ணிட்டு இருக்கலாம், அதுக்கப்புறமா ஒரு ப்ரொஃபஷனல் என்கேஜ்மெண்ட் வரச்சே தே திங்க் ப்ரொஃபஷனல் கிட்ட போனதுனால போர்ட்ஃபோலியோ விழவே விழாது, ரிட்டர்ன்ஸ் எப்பவுமே வந்துட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு பர்செப்ஷனும் இருக்கு. சி இது எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து டாக்டர் கிட்ட போறீங்க, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா 100% கியூர் ஆயிடும் அப்படின்னு நீ எதிர்பார்க்கறது. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் 5 நாளைக்கு கொடுத்துருக்காரு மருந்து, இந்த 5 நாளைக்குள்ள எனக்கு எல்லாம் சரியாயிடும். ஓகே, ப்ராபப்ளி நிறைய நேரம் அது நடக்கலாம், ஆனால் எல்லா நேரத்துலையும் அது நடக்காது. சம்டைம்ஸ் ப்ராப்ளம் கேன் பி மோர் சீரியஸ், மே ரிக்வயர் மோர் இன்டர்வென்ஷன். போர்ட்ஃபோலியோலையும் அட்வைசர் வந்து டாக்டர் மாதிரி தான். இஸ் ட்ரைங் டு ஒன்று மருந்தே கொடுக்காம எப்படி ஹெல்த்தியாக வைக்கிறதுங்கிறது, ஹவு டு கீப் த போர்ட்ஃபோலியோ ஹெல்த்தி வித்தவுட் ஈவன் டூயிங் எனி திங். அப்போ அதுக்குள்ளேயே ஸ்ட்ரென்த் இருந்தால் அது சரியாயிடும். இல்லைனா இல்லை இதெல்லாம் மாத்திரம்னு ஒரு அட்வைசர் சொல்கிறாங்க, அதை நம்ம கேட்கணும் அந்த டைமில். அடுத்தது அவங்க சொன்ன உடனே ஒரு விஷயம் உடனே 4 வாரத்தில் 8 வாரத்துலலாம் ஏறாது, 1 வருஷத்துல கூட ஏறாது. சம்டைம்ஸ் 2 இயர்ஸ் ஆகும், 3 இயர்ஸ் ஆகும். இப்போ நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உனக்கு. நான் எத்தனை வருஷம் வேர்ல்டு கோல்டு ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன்? 3-4 வருஷம். இந்த 3-4 வருஷத்துல அந்த வேர்ல்டு கோல்டு ஃபண்டு நம்மளை என்ன பாடுபடுத்திச்சு ரிட்டர்ன் இல்லாமல். அப்போல்லாம் இன்வெஸ்டர் என்ன சொன்னான், இதெல்லாம் நல்லா இல்லை, உங்ககிட்ட இந்த காசை கொடுக்கறதுக்கு நானே பண்ணியிருப்பேன், இப்படியெல்லாம் எவ்வளவோ வார்த்தைகள், அதாவது சொல்லக்கூடாத சொற்கள். நிறைய பேர் வாட் தே ஷுட் நாட் ஸ்பீக் தே ஸ்போக். பட் we don't have the opportunity to go and tell them you are wrong. Neither they will come near you after that. பார்ட் ஆஃப் லைஃப் இப்படி பேசுறதுலாம். இதுக்கெல்லாம் ஒரு விலை இருக்கு. வேற ஒபீடியண்டா இல்லை நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணவங்களுக்கு 3 மடங்கு கிடைக்குது. ஸோ அந்த பேட் டெம்பரமெண்ட் அண்ட் புவர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் தி அட்வைசரி ஈக்குவேஷன், அந்த ரிலேஷன்ஷிப்பை மோசமாக வச்சுக்கிறது. நான் எனக்கு தெரியும், நானே இதோட பண்ணியிருப்பேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம டோட்டல் ஏஇஎம்ல நான் 15% ரிட்டர்ன் பண்ணேன்னா 100 கோடி ரூபாய் நான் ஏர்ன் பண்ணணும் கிளைண்ட்ஸுக்கு. கரெக்ட். 10,000 ரூபாய் போட்டு 15,000 ரூபாய் ஆகணும்னா லக் இருந்தால் கூட அது ஆகிடும். ஸோ இட் இஸ் நாட் மென்ட் டு பி ஈஸி. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானே பண்ணிவிடுவேன், எனக்கே எல்லாம் தெரியும்னு. பட் இந்த மாதிரி மார்க்கெட் வரும்போது அவங்களுக்கு என்ன தெரியாதுங்கிறது எக்ஸ்போஸ் ஆகிடும். அப்போ அந்த டைமில் கூட அந்த அட்வைசருடைய ஹேண்ட் ஹோல்டிங் அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை முதல்ல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன ரீசன்னா, இப்போ எங்கிட்ட நிறைய பேர் அவங்களுடைய வெளியில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் போர்ட்ஃபோலியோ கொண்டு வந்து காட்டுறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இதெல்லாம் வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ணாதீங்கன்னு நிறைய கம்பெனிஸோ ஃபண்ட்ஸோ சொல்லுவோம். இல்லை இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சிலருக்கு சொல்லுவோம். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க மாற்றுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்ற மாட்டாங்க, சொன்னதை கேட்க மாட்டாங்க. சரி, ஆனாலும் இது ஏதோ புதுசாக வரவங்களுக்கு மட்டும், நம்ம கிளைண்ட்டாக இருக்கிறவங்க கூட நிறைய பேர் சொன்னது நிறைய விஷயங்களை கேட்க மாட்டாங்க. கேட்காதவங்களுக்கு அட்வைசரை கூட வச்சுக்கிட்டு இருந்து கூட மார்க்கெட்டை பீட் பண்ணுற அந்த அனுபவம் கிடைக்காதுங்க. பிகாஸ் டெசிஷன் மேக்கர் இன்வெஸ்டர் தான் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். அட்வைசர் இஸ் ஒன்லி அ சப்போர்ட் சிஸ்டம். அதை யூஸ் பண்ண மாட்டேன் சரியா அப்படின்னா அந்த அளவில் தான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி பாசிட்டிவ் அண்ட் ஓப்பன் மைண்டட். அது இல்லை, கிளியராக சொல்ல, அது இல்லை. இது ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கே நிறைய பேருக்கு ஒரு ஈகோ கேம் மாதிரி தான் இருக்கு, விளையாட்டு, வீர விளையாட்டு. ஸோ அட்வைசரை பிரேம் பண்ணிகிட்டே இருப்பான், ஓ நீ எனக்கு ஒன்றுமே பண்ணல. ஆக்சுவலாக நிறைய மார்க்கெட் சைக்கிள்ஸில் பணத்தை இழக்காமல் வைக்கிறது அட்வைசருடைய அச்சீவ்மெண்ட் நான் சொல்கிறேன். நிறைய டைமில் ஆயிருக்கு. இப்போ இன்னைக்கு யாரெல்லாம் ஐகானிக் ஃபண்ட் மேனேஜர்னு பாருங்க. நாட் த ஃபெலோ பிகம்ஸ் பாப்புலர் ஃபார் 1 year 2 year and then falls. 10 வருஷம் 20 வருஷமா நல்ல பேர் சம்பாதிச்சவங்க எல்லாமே
ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு டஃப் டைமில் கன்விக்ஷனோட ட்ராவல் பண்ணவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ உங்கள் கிளைண்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்றத கேட்டுட்டு அவங்களுக்கு இதை நீங்கள் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. இட்ஸ் பேசிக்லி லைக் ஹேவிங் அ ஃபிட்னஸ் கோச். 10 பேர் அந்த ட்ரெயினர் கடையில இருந்தா மேபி 3 of them will show results because of their cooperation as well. அப்சல்யூட்லி. And the others may. ஃபைனான்சியல் ஃபிட்னஸ் தானே வெல்த் கிரியேஷன், வேற என்ன? பணத்தை நீங்க ஓட வைக்கிறீங்க உங்களுக்காக, மேக்கிங் மணி ஒர்க் ஃபார் யூங்கிறது என்ன, அதானே? அப்ப அதை நம்ம நல்லா தானே செய்யணும். இதுல ஈகோலாம் வரக்கூடாது. எனக்கே தெரியும், நான் யாரையும் கேட்க மாட்டேன், அதெல்லாம் வேண்டாம், எல்லாரையும் கேட்கணும். ஸோ இந்த ரிசல்ட் வராத பீரியட்ல இந்த மாதிரி எனக்கே தெரிஞ்சிருக்கும், நானே பண்ணியிருப்பேன், இட்ஸ் நத்திங் கிரேட்டு, அந்த மாதிரி பேசுறவங்க வந்து பேசிக்கா அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போன பிறகு வந்து நான் இன்னும் பணம் போட்டேன்னு, அது யாருக்கும் உபயோகம் இல்லை, இன்வெஸ்டருக்கு குறிப்பாக உபயோகம் இல்லை. ஸோ மார்ச் மந்த் ஆஃப்டர் வி சா தட் ஃபால், ஒரு ஸ்டீப் ஃபால் பார்த்ததுக்கப்புறம் நம்ம எண்ட்லேருந்து இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேஷன் நம்ம ஹிஸ்ட்ரியில் இருந்த அளவுக்கு ஹையஸ்ட் இருந்திருக்கு. ஆமாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு அட்வைசராக எப்படி ப்ரிப்பேர் ஆயிருந்தீங்க, ஒரு கிளையண்ட்டுக்கு அட்வைசராக எப்படி ப்ரிப்பேர் ஆயிருந்தீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக எப்படி ப்ரிப்பேர் ஆயிருந்தீங்க, இது ரெண்டுமே கேன் யூ கவர்? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பார்ட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். மார்ச் 1 மொத்த மார்க்கெட்டும் விழுந்தது. பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக நான் வந்து 450 மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பார்த்துருக்கேன், ஸ்டடி பண்ணியிருக்கேன். யார் எப்படி பண்ணிட்டு இருக்கான், யார் எவ்வளோ நல்லா பண்ணுவான், யாரோட போர்ட்ஃபோலியோ பொசிஷன் எப்படி இருக்குது, எதை விற்கணும் பண்ணிட்டு ஒரு மாஸ்டர் டெம்ப்ளேட் வச்சுருக்கேன். எதெல்லாம் விற்கணும், எதெல்லாம் ஹோல்ட் பண்ணணும், எதெல்லாம் செல் பண்ணணும். இப்போ இதை வந்து நான் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இது பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக நான் பார்த்து முடித்ததுனால மார்ச் மார்க்கெட் விழுந்த உடனே எனக்கு எல்லா ஃபண்ட்ஸை பற்றியும் ஒரு ஐடியா இருக்குது. மார்க்கெட் எங்கே போகுதுன்றது தெரியுது, மேக்ரோ எங்கே இருக்குன்னு தெரியுது, கமாடிட்டி என்ன ஆகுதுன்னு தெரியுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆக போகுதுன்னு தெரியுது. அப்போ மென்டலி ஐ எம் வெரி கிளியர் தட் இங்கெல்லாம் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக போய் லார்ஜ் கேப் வாங்க சொல்லியிருப்போம், ஒரு நாள் போய் எஃப்எம்சிஜி வாங்க சொல்லியிருப்போம், ஒரு நாள் போய் சைனா வாங்க சொல்லியிருப்போம், ஒரு நாள் போய் பேங்கிங் ஃபண்ட் வாங்க சொல்லியிருப்போம். ஒன்று ஐம் ஜஸ்ட் டெல்லிங்க. ஸோ ஒரு நாள் ஒரு விஷயத்தை நம்ம வாங்க சொல்கிறது ரேண்டம் கிடையாது. அன்னைக்கு அதை பண்ணணும்னு நம்ம கன்விக்ஷனோட இருக்கும். இது எப்படி வருதுனாக்கா அந்த மாதிரி ஹோம் ஒர்க் பண்ணதுனால வருது. ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணேன், 10 நாள் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் திடீர்னு இந்த வார் வந்தது. ஸோ வார் வந்தப்புறம் நான் ஹோம் ஒர்க் பண்ண போனேன்னா எப்படி முடியும்? ஸோ ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக பண்ணி வச்சிருக்கோம் ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதே போல் ஒரு அட்வைசராக நம்ம என்ன அந்த நேரத்தில் பண்ணணுன்றது பிஹேவியர் ஆஃப் த இன்வெஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இன்வெஸ்டர் பயத்திலேயோ அல்லது விரக்தியிலையோ கோபத்திலேயோ அழுத்தத்திலேயோ வருத்தத்திலேயோ எதுவுமே பண்ண வேணாம், பார்த்துக்கலாம், ஏறுனா பண்ணிக்கலான்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். அந்த நேரத்தில் அவங்களோடய நம்ம நிற்கணும், நின்று அவங்கள வந்து தைரியம் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவோம். அதுதான் இன்னைக்கு நம்ம சிஸ்டமில் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க ஒவ்வொரு வாட்டி வாங்கி அதுக்கப்புறம் அந்த சொத்தோடைய மதிப்பு கூடும்போது சப்சிக்வெண்ட் வீக்ஸில் அப்போ அவங்களுக்கு புரியுது வி டிட் த ரைட் திங். அப்போ அடுத்த வாட்டி மார்க்கெட் கீழே வரும்போது நீங்கள் அவன்கிட்ட போய் லாஸ்ட் டைம் நல்லா பண்ணோம், இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ண வேண்டிய ஒரு டைமில் தான் நம்ம இருக்கோம். யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் பண்ணலன்னா நீங்கள் வந்து ஆஸ் அ அட்வைசர் நல்லா பண்ண மாட்டீங்க, இன்வெஸ்டராகவும் நீங்கள் நல்லா பண்ண மாட்டீங்க. ஸோ என்னை பொறுத்த மட்டும் நான் இந்த ரெண்டையும் வித்தியாசமாக பார்க்கல, ரெண்டும் ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, மற்றவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இட்ஸ் அ சேம் திங். ஐ வாண்ட் மை டெசிஷன்ஸ் டு பி கரெக்ட் அண்ட் ரீசனபிளி ப்ரிசைஸ் அண்ட் நாட் புட்டிங் த இன்வெஸ்டர் டு ட்ரெமெண்டஸ் பெயின். அது நடக்கக்கூடாது. The topic of the video is personal finance பேசலான்னு. அதில் இப்போ பர்சனல் ஃபினான்ஸை பார்க்கும்போது ஈக்விட்டியோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு இப்போ எல்லாருமே வந்து ஏர்ன் பண்ணுறவங்களும் சரி, ரிட்டையர் ஆகிறவங்களும் சரி, எக்விட்டி, ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படியே பார்க்கும்போது புட்ஸ் தேம் அண்டர் லாட் ஆஃப் ஆங்ஸைட்டி. ரிட்டர்ன்ஸ் வரலனா, மார்க்கெட் ஏறலனா, இறங்கலனா, வீடு ஏறாம 5 வருஷம் இருந்திருக்கு வேல்யூ, யாராவது ஆங்ஸியஸா இருக்கான வீட்டை பற்றி? நீ வாங்கின அபார்ட்மெண்ட் முக்காவாசி விலையே ஏறல 4 வருஷத்துல. பட் அதை வந்து அவங்களோட டெய்லி செக் பண்றது இல்லை, அதை பார்க்கறது இல்லை, நம்பர் ஷேர் பண்றது இல்லை உங்க முகத்துல. ஸோ அந்த எக்விட்டியை வந்து ஒரு அசட் கிளாஸா எப்படி அணுகணும் அவங்க? லைக் கண்டிப்பா எக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா எல்லாருமே ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணணும். எவ்வளவுங்கிறது தான் கொஸ்டின். ஏஜ், ஃபைனான்சியல் நீட்ஸ், ஃபேமிலி நீட்ஸ், உங்க லைஃப் டைமுக்கு அப்புறம் என்ன அந்த பணத்துக்கு ஆக போகுது, என்ன ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இதெல்லாம் பொருத்தம். இப்போ நாங்க பேசும்போது நிறைய பேர் வந்து ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ப அவங்கள்ட்ட ஸ்லோவா அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஹேபிட் கொடுக்கணும்.
இது என்ன பிரச்சனைனா, இந்த ஃபர்ஸ்ட் டைமர் கூட அவனுக்கு தான் அட்வைஸ் தேவை. அவன் என்ன பண்ணான், ஏதோ வீடியோ பார்த்துட்டு ஐயோ கொள்ள அடிக்கிறாங்க, இது வந்து நீங்க பண்ணலன்னா, நீங்க இந்த அட்வைஸரோட போகல, இந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட போகலனாக்கா உங்களுக்கு அவ்வளோ பணம் மிச்சம், அவங்களுக்கு அவ்வளோ நீங்க பணம் கொடுக்குறீங்கன்னு சொல்றாங்க. மேபி அந்த பணம் மிச்சமாகலாம், பட் ப்ராசஸே இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த பணத்துக்கு மேலே 4 மடங்கு கையை விட்டு போயிடும். அப்போ அதுக்கு மரியாதை கொடுக்கணும். அதுதான் என் பாயிண்ட். இப்போ பெரும்பாலும் பிஸ்னஸ் பர்சன்லாம் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க, என் பிஸ்னஸ் வந்து எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, நீங்க சொல்ற அந்த 15% ஓவர் லாங் டேர்ம், அதை நான் என் பிசினஸ்லேயே போட்டுட்டு நான் வளர்க்கலாம். தாராளமாக போடலாம். பட் சில நேரங்களில் பிஸ்னஸ் வந்து இதுக்கு மேலே இட் கேனாட் டேக் இன் கேபிட்டல்னு வரும். அது தேவையான பணத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் எனக்கு வேண்டாம்னு சொல்லும். அப்போ நீங்கள் பணத்தை கொடுத்தா அந்த பிஸ்னஸ் கெட்டு போயிடும். வற்புறுத்தி நிறைய பேர் அவங்க கம்பெனிக்கு பணத்தை கொடுப்பாங்க, தேவையில்லாத பணத்தை, அந்த பிஸ்னஸே போயிடும், அங்கங்கே செலவாயிடும். ஸோ பிஸ்னஸ் பர்சன் வந்து எப்படி எக்விட்டி அணுகலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க கம்பெனி எப்படி அணுகுறாங்களோ அதே மாதிரி தான். ஸோ இன்னொரு வெர்டிக்கல் மாதிரி. எஸ், யூ ஆர் கோயிங் டு ஸ்டே வித் த கம்பெனி ஃபார் as long as possible. அண்ட் நீங்கள் வச்சிருக்கிற அந்த அசட்ஸுக்கு வேல்யூ பீக் ஆயிடுச்சுன்னு தோணும் போது நீங்கள் வேணா விற்கலாம். அதே தான் ஈக்விட்டிலையும் பண்ணோம். ஸோ அவங்க பிஸ்னஸ் மாதிரி ஈக்விட்டியும் ஒரு கீழே வருது, சப்போஸ் அசட் ப்ரைஸ் கீழே வருதுன்னா அந்த நேரத்தில் வாங்கவும் செய்யலாம். ரெண்டும் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் ஐ திங்க் வி ஸ்போக் அ லாட் அபவுட் இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, வாட் இன்வெஸ்டர்ஸ் ஹேவ் டன், அது எல்லாமே டில் டுடே வி ஹவ் ஸ்போக்கன் அபவுட் பிஹேவியர் அண்ட் வாட் தே ஷுட் பி டூயிங். இப்போ இனிமே ஹவு ஷுட் சம்மன் அப்ரோச் அன் ஈக்விட்டி சைக்கிள்? அதாவது இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஓகே, பட் இங்கேருந்து அவங்க அவுட்லுக் அண்ட் அப்ரோச், அவங்க என்ன பண்ணணும், என்ன மைண்ட் செட்ல இருக்கணும்? இன்னும் டிசிப்ளின்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் வித் மணி சேவிங்ஸ் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த சேவிங்ஸை சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். தப்பான ப்ராடக்ட்லாம் வாங்கக்கூடாது. அவங்க பணத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய கைகள் அவங்களே பண்ணலன்னா வேற ஒருத்தட்ட கொடுக்குறேன்னா ரொம்ப க்ளீன் ஹேண்ட்ஸாக இருக்கணும், காம்பிடென்ட் பர்சனாக இருக்கணும். அண்ட் மார்க்கெட் கீழே வரும்போதெல்லாம் அது ஃபுல்லாக ஸ்டடி பண்ணணும். பண்ணிட்டு எங்கெல்லாம் அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அதை போய் இன்னும் செகண்ட் லெவல் ஸ்டடி பண்ணணும். இக்கானமியை பற்றி புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் அலைன் ஆகணும். அதுக்கான ஒரு நேரம் வரும்போது நீங்கள் வந்து ரெடியாக இருப்பீங்க. இதெல்லாம் அலைன் ஆச்சுனாக்க மார்க்கெட்டில் வந்து நான் இதை பண்ணால் எனக்கு இது கிடைக்கணுன்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அது வராது. டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப் ஒத்து வராது. ஸோ இதுக்கு அப்படியே ஒரு ஃபாலோ ஆன் கொஸ்டின் அகேன் ரிலேட்டட் டு த கரண்ட் மார்க்கெட். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க அனாலிசிஸ்க்கும் இந்த வார் வந்ததுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்க்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த கரண்ட் கான்டெக்ட்லாம் உள்ளே எடுத்துட்டு இன்னையிலேருந்து நம்ம இந்த வார் வந்த ஒரு மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இது இன்ஃப்ளேஷன் அதிகம் உள்ள மார்க்கெட் இந்தியாவை பொறுத்த மட்டும். அந்த இன்ஃப்ளேஷன் எப்படி குறைய போகுதுங்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும். வி மஸ்ட் ஹேவ் விசிபிலிட்டி ஆன் ஹவு இன்ஃப்ளேஷன் இஸ் கோயிங் டு கம் பேக் டு ரீசனபிள் லெவல்ஸ் இந்த மார்க்கெட்டில். அதுக்கு எப்படி என்ன பண்ணணுங்கிறதும் செகண்ட் கொஸ்டின். என்ன பண்ணால் இன்ஃப்ளேஷன் குறையுங்கிறது. ஸோ we'll have to see all these things. I don't think you can rush and பழையபடி நான் ஐடிசி வாங்கினேன் அப்படின்னு போய் அதே போய் வாங்குறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் சும்மா ரேண்டம் ஸ்டாக்ஸை வாங்குறது. யூ ஹாவ் டு பெட் ஆன் த ரிகவரி. எந்த கம்பெனி ரெக்கவரி வந்தால் ஹையஸ்ட் ப்ராஃபிட் க்ரோத் வரும்னு பார்த்து அதுக்கு மட்டும் பணம் கொடுக்கணும். ஆர் எந்த ஃபண்ட், எந்த தீம், இந்த மாதிரி ப்ரிசைஸாக இருக்கணும். இப்போ நம்மளை பொறுத்த வரணும் இந்த என்டையர் கரெக்ஷன் பாருங்க, ப்ரிசைஸாக இருந்தோம். ஒரு வாட்டி பணத்தை போடும்போது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், ஷேராக இருக்கலாம், இன்னைக்கு இவ்வளோ பணம் இருக்கா, இது இங்கே இது போனோம் அது போனோம் இது போனோம் கிளியராக இருந்தோம். அந்த கிளாரிட்டியோட இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ நிறைய டைம் மார்க்கெட் கீழே மேலேயும் போச்சுன்னா நீங்கள் உங்கள் கிளாரிட்டியோட தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுக்குன்னா நாளைக்கு மேலே போகும்போது உங்களுடைய எல்லா உழைப்பினுடைய மொத்த அவுட்கமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும் உங்களுக்கு. அது வரணும் ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும். அதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட். So you have to be sure that you're going to get the best out of your portfolio and you must build a portfolio which is aligned to get the best out of it. So அப்படிப்பட்ட ஒரு டைம்ல தான் நம்ம இருக்கோம். So it's very important to make the full use of it. அதுக்காக இது அப்படியே பயங்கர அட்ராக்டிவ் மார்க்கெட்னா நோ, பட் சம் பாக்கெட்ஸ் ஆர் தேர். நோ, அங்கே போய் ஆடுங்க. லாஸ்ட் 5-10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர்ஸ் ESOPs இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய நியூ ஏஜ் கம்பெனிஸ் ஆர் ஆஃபரிங் குட் ESOPs. ஸோ தட்ஸ் அ வெரி சைசபிள் போர்ஷன் அவங்களோட ஓவரால் வெல்த்தில். இப்போ நான் என்னோட பர்சனலாகவே நிறைய கிளைண்ட்ஸ்க்கு அவங்களுக்கே 60-70% இருக்கு. ஸோ வி ஹவ் பீன் அட்வைசிங் தெம் டு டீரிஸ்க் எல்லாமே. பட் இதை வந்து மெஜாரிட்டியாக ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பல்காக அமௌண்ட் இருக்கிறதால அவங்களுக்கு எப்படி கிளியராக அதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. ப்ளஸ் இப்போ நிறைய பேர் ரிட்டையர் ஆகிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா
they have worked in that company for 10-15 years. ஸோ அவங்களுக்கு வந்து இட்ஸ் மோர் எமோஷனல் கனெக்ட் ஆல்சோ. ஸோ ESOPஸை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணணும்னு? ரிட்டையர் ஆன உடனே ESOP என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு பிகெஸ்ட் எக்ஸாம்பிள் HDFC பேங்கினுடைய ஃபவுண்டர் MD ஆதித்ய பூரி தான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். வேலையை விட்டு வெளியே வந்தார். ஒரு வாரத்தில் மொத்த HDFC ESOPையும் ஒரே நாளில் சிங்கிள் ப்ரைஸில் விற்றுட்டு வெளியே போயிட்டார். இந்த வேடிக்கை என்ன தெரியுமா, இன்னைக்கு அந்த விலை இல்லை. ஓகே, ஸோ அந்த கிளாரிட்டி இருக்கிறது வந்து பெரிய விஷயம். போரும் அப்படின்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறது பெரிய விஷயம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வேற. ஓகே, ஆதித்ய பூரி ரிட்டையர்மெண்ட் ஏஜில் பண்ண விஷயத்தையும் ஒரு 35-40 year old பர்சன் பண்ண வேண்டியதை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இட்ஸ் நாட் ஃபேர். பட் பெரிய டிசிஷன் ஆயிடுது. நிறைய பேருக்கு இந்த ESOP 40% அது வெல்த் இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆல்வேஸ் உங்களுக்கு ஒன்று பெரிய டிசிஷனை ஒரே ஷாட்டில் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அட்வைசரும் உங்களுக்கு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெளிவாக புரியுதுன்னா டேக் இட். நீங்கள் நேராக வித்துடலாம். மேபி ஈவன் செல் இட் ஆல் த வே டவுன் டு 10% ஃப்ரம் 40 or 50. இல்லை எனக்கு தெரியல, ரொம்ப ஹேசியாக இருக்குது அப்படின்னா 5% குறைக்கிறது தான் பெட்டர். இந்த 5% குறைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அமேசான் மாதிரி கம்பெனியினுடைய ESOPs விற்றவங்களுக்கு 5-10% விற்கிறது இட் ஹஸ் ஒர்க்ட் அவுட் வெரி வெல். திரும்பி வருது, திரும்பி விற்கிறாங்க. என்ன ஆயிடுச்சு, இப்போ அமேசான் ப்ரைஸ் கிட்டத்தட்ட அதே இடத்துல இருக்கு. அது கீழே கூட இருக்கு. 300 ரூபாயெலாம் இருந்த முன்னாடி இல்லையா, அங்கேருந்து இறங்கி வந்திருக்கு. ஸோ இவங்கெல்லாம் நல்ல ரேட்டில் விற்றுட்டாங்க, அட்லீஸ்ட் டாலர் ப்ரைஸ். பட் மோர் இம்பார்ட்டன்ட் திங், அந்த பணத்தை வந்து அவங்க ரீபர்பஸ் பண்ணி நல்ல டைவர்சிஃபை பண்ணி போர்ட்ஃபோலியோக்குள்ள ஒரு ரிஸ்க் குறைச்சிட்டாங்க. அதே சமயத்தில் அவங்கள்ட்ட அமேசான் ஷேர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் எடுக்கிறது தான் என்னை பொறுத்தவரைக்கும் நல்லது. இஃப் யூ ஆர் ஷுவர், கோ ஃபார் அ பல்க் சேல். இஃப் யூ ஆர் நாட் ஷுவர், பிரேக் இட் இன்டு 2-3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அண்ட் கீப் செல்லிங். இப்போ நிறைய பேருக்கு வெஸ்ட் ஐட்டமே இருக்குமே, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இதே தான் பிரின்சிபல் ஒன்று தானே. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ இருக்குது பர்சன்டேஜ், 40% உட்காந்துருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக 5-10% விற்கணும். மறுபடியும் ஏறினா இன்னொரு 5-10% விற்கணும். இப்படி ஸ்லோவாக விற்று குறைச்சிக்கணும். ஏன்னா மறுபடியும் வேறு சில பேருக்கு வெஸ்ட் ஆகும் அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம். ஸோ அது மாதிரி என்ன ஆகும்னா, இந்த காம்பன்சேஷன், ESOP இஸ் காம்பன்சேஷன், இதை வந்து அவங்க பணமாக மாற்றிடுறாங்க. பணமாக மாற்றிட்டு வேற ஒரு அசெட் அலோகேஷனில் டைவர்சிஃபை பண்ணிடுறாங்க. ஆனால் அது வந்து அவங்களுக்கு ஒரு 10-12% காம்பவுண்ட் ஆச்சுன்னா கூட தேர் ஹாப்பி. முக்காவாசி பேர் இந்த ESOP வித்துட்டு வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க, விச் இஸ் ஆல்சோ நாட் அ பேட் ஐடியா. அப்போ ஒன் டைம் வித்தாலும் டேக்ஸும் வராது. ஃபர்ஸ்ட் ஹவுஸ் தான், அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் வித்தாங்கன்னா டேக்ஸ் வராது. ஸோ லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் செக் பண்ணிட்டு லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளோன்னு கணக்கு பார்த்து கரெக்டாக வித்துட்டு நீங்கள் வீடு வாங்கலாம். அது கூட நல்ல ஐடியா. பட் என்ன பொறுத்த மட்டும் ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்றவங்க தே டூ பெட்டர். தே ஆர் ஏபிள் டு காம்பவுண்ட் த மணி மச் பெட்டர் ஆஃப்டர் செல்லிங் த ESOPs. ப்ரோக்ரெசிவா ESOP should not be more than 10-20% of your overall portfolio. That's what I think. Or vested shares குறைச்சிட்டே வரணும். 50-60% நிறைய பேர் இருந்தாங்க, நமக்கு தெரியும் நிறைய கம்பெனிஸ்ல. மேலே வைக்கவே இல்லை. ஏன்னா அவங்களோட ஆங்ஸைட்டி லெவலும் அதிகமாக இருக்கும். ஒரு அந்த ஸ்டாக் இறங்கும் போதும் சரி, ஓகே, மேலே இருக்கும்போது ஆங்ஸியஸாக இருக்காங்கல்ல, இன்னும் ஜாஸ்தி பண்ணணும், அதான் பிரச்சனை. ஸோ மேலே இருக்கும்போது நீங்கள் உங்கள் ஆங்ஸைட்டியை குறைச்சிக்கிட்டு நான் இங்கே ஒரு 5%-10% விற்கிறேன்னு விற்கணும். மறுபடியும் மேலே போனால் இன்னும் கொஞ்சம் விற்கணும். செல் பண்ணுறது கூட தில்லு வேணும். மஸ்ட் ஹேவ் த கட்ஸ் டு செல். இட்ஸ் நாட் ஈஸி, பட் எல்லாரும் பண்ணி ஆகணும்னு நான் சொல்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் ESOP-ஐ வேற ஒரு இதுக்கு மாத்திரம் நிறைய பேருக்கு நம்ம பண்ணியிருக்கோம். குவால்காம், அமேசான், மைக்ரோசாஃப்ட், கூகுள். எவ்வளோ கூகுள் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் எவ்வளோ கூகுள் இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்ம விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். நம்ம அட்வைஸ் என்னங்க, வேற அமேசானில் விற்க சொல்லியிருக்கோம். ரைட், ஒவ்வொரு கம்பெனியும் நம்ம கேர்ஃபுல்லாக அட்வைஸ் கொடுப்போம், ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுப்போம். நிறைய பேருக்கு NVIDIA கூட வச்சிருக்கோம். NVIDIA was the toughest. It was the toughest. In NVIDIA we have gone wrong because it was a tough one. பட் அது எம்ப்ளாயிஸே விற்றாங்களே, அவங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் வரலங்கிறது தான் கொஸ்டின். இவ்வளோட அவங்களுக்கு தானே அந்த கம்பெனியை பெட்டராக தெரியும். ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் அகெயின் டஃப் ஒன். அந்த கம்பெனி IPOக்கு அப்புறம் இட் நெவர் லிவ்ட் அப் டு தட் IPO ப்ராமிஸ். இட் இஸ் ஆல்வேஸ் பின் கோயிங் டவுன் கண்டினியூஸ்லி. ஸோ இன்ஃபேக்ட் நான் ஃப்ரெஷ் ஒர்க் ஷேரை வாங்கி நான் வித்து ஐ மேட் மணி, ரைட்? பட் ஐ திங்க் ஐ வாஸ் லக்கி.
இஃப் ஐ வாஸ் ஸ்டேயிங் இன்வெஸ்டட் ஆஸ் அ லாங் டர்ம் இன்வெஸ்டர் நான் அடி வாங்கிடுவேன். ஸோ சில கம்பெனிஸ் வந்து அதில் சிக்னல்ஸ் இருக்கும். ஃபவுண்டர் விற்கும் போது நீங்கள் விற்கணும். மஸ்ட் டேக் இட். ஃப்ரெஷ்ஒர்க்ஸை பொறுத்த மட்டும் ஃபவுண்டர் விற்றது நல்ல சிக்னல். எம்ப்ளாயி ஷுட் ஹவ் டேக்கன் சிக்னல் ஃப்ரம் தட். ஐ டோன்ட் நோ ஒய் தே டென்ட் pick the right signal. So when a smartest guy in the room sells, no, you should at least follow him. அதுதான் நான் சொல்றேன். நன்றி சார், இன்னைக்கு எங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணதுக்கு. ஆடியன்ஸாக உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணலாம். We will answer all your questions. Watch out for the next episode of Pesalam Personal Finance with Mr. Shyam Shekhar. Thank you.